அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 4வது ராசியாக இருக்கக்கூடிய கடக ராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நீங்கள் இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது, கிரக நிலையின் அமைப்பில் என்ன மாதிரி மாற்றம்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது, மேலும் இந்த காலகட்டத்தில் ஏதாவது கெடுபலன்கள் நடக்க இருந்தால் அதிலிருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை எளிய முறையில் நீங்கள் பரிகாரங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே கடகராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மூலமந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய விரைவில் கண்டிப்பாக நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகல. ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே உடனடியாக இவர்களிடம் தீர்வு சொல்லப்படுதுங்க. இவங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஜோதிடரும் கூட. ஸோ நீங்களும் இப்போ வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, இதுக்கப்புறம் அந்த பிரச்சனையில் என்ன மாதிரி தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க. கடக ராசி அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 4வது ராசி அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த ராசியுடைய பாகை என்னென்னு பார்த்தீங்கன்னா 90 முதல் 120 வரை இருக்குது. இது ஒரு நீர் ராசி அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இரட்டைப்படை ராசி மற்றும் பெண் ராசியாகவும் இந்த கடகராசி இருந்துட்டு வருது. மேலும் கடகராசியுடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் தாங்க. மேலும் இரக்க குணம் உடையவங்களாக இவங்க இருப்பாங்க. பிற துன்பங்களை கண்டு உதவி செய்வாங்க. இரக்கம் கருணை போன்ற குணங்களை உடையவர்களாகவே இவங்க அதிக அளவில் காணப்படுவாங்க. கடின உழைப்பாளிகள் கூட. நெய் சார்ந்த விளையாட்டுகளில் பிரியம் உடையவர்களாக இந்த கடகராசி நேயர்கள் காணப்படுவாங்க. குடும்பத்தின் மீது அதிக அளவில் அக்கறை உடையவர்களாக இருப்பாங்க. பிடிவாத குணம் மிக்கவர்களாக இருப்பாங்க. பக்தி உள்ளவர்களாக இருப்பாங்க. துணிச்சலானவர்களாக காணப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் லக்னங்களில் கடகம் அப்படிங்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ராசியாக இருக்குது. நாட்டை ஆண்ட அரசியல்வாதிகள் பல பேர் இந்த கடக லக்னத்தில் இருப்பவங்க தான் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் புனர்பூசம் நட்சத்திரத்தின் 4ஆம் பாதமும் பூசம் நட்சத்திரத்தின் 4 பாதங்களும் ஆயிலம் நட்சத்திரத்தின் 4 பாதங்களும் இந்த ராசியில் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உடலில் இதயத்தை குறிக்கக்கூடிய ராசியாகவும் இந்த கடக ராசி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நட்சத்திரத்தின் 4 பாதங்கள் அடங்கியிருக்கு. மேலும் இந்த ராசி சரராசியாகவும் இருக்குது. இந்த ராசியில் குரு உச்சமடைவதால் இவர்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் செவ்வாய் இங்கு நீச்சம் அடைகிறாரு. மேலும் வெண்மை மஞ்சள் இந்த 2 கலருமே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய கலர்களாக இருக்குது. திங்கள் செவ்வாய் வியாழன் சனி போன்ற 4 நாட்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய நாட்களாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சித்திரை ஆடி கார்த்திகை பங்குனி போன்ற மாதங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதங்களாக அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த கடக ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பான குணங்கள் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மதிநுட்பம் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. இரக்க குணம் உடையவர்களாக இருப்பாங்க. தாய் போன்ற சேவை உள்ளம் கொண்டவர்களாக காணப்படுவாங்க. பிற துன்பம் கண்டு உதவுவாங்க. சுறுசுறுப்பானவங்களாக இருப்பாங்க. கடின உழைப்பாளிங்க. நேர்மையானவங்களாக இருப்பாங்க. மேலும் இவங்கக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குணங்கள்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய குணங்களாக இருக்குது. அந்த விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிக நுட்பம் மற்றும் அதிக கற்பனை காரணமாக குழப்பம் அடைவுதல். பிடிவாத குணம் உடையவங்க. சிறிய விஷயங்களுக்கு கூட கவலைப்படுதல். அதிகமாக உணர்ச்சி வசப்படுதல். இந்த 4 விஷயங்களையும் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை போல் சிறந்தவங்க இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் கடகராசி நேரங்களாக இருந்தால் நான் சொன்ன சில விஷயங்கள்லாம் மாற்றி பாருங்கள். நல்ல பலன் கண்டிப்பாக உங்களால் உணர முடியும். மேலும் திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் சிம்ம ராசியில் இருக்கார்.
செவ்வாய் மிதுன ராசியில் இருக்கார், புதன் சிம்ம ராசியில் இருக்கார், ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு, சுக்கிரன் கன்னி ராசியில் அமர்ந்திருக்காரு, மேலும் கும்பத்தில் சனி இருக்கார், மீனத்தில் ராகு இருக்கார், கன்னியில் கேது இருக்கார். மேலும் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திரன் இந்த வாரம் கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு. கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. ஸோ நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் கிரகங்களுடைய அமைப்பு மற்றும் கூட்டணி பார்வைகளால் அடுத்து வரக்கூடிய 7 நாள் இந்த கடகராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் தரக்கூடிய நாட்களாக இருக்க போகுது அப்படின்றத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் தொடர்ச்சியாக பாருங்கள். வளர்ச்சிகளை சீராக அள்ளி தரக்கூடிய சந்திர பகவானை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசி தான் கடகராசி. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் சூரிய பகவான் இந்த 7 நாட்களில் எங்கே அமர்ந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல இந்த 7 நாட்களில் அமர்றாரு. இதனால் என்ன மாதிரியான மாற்றங்களில் உங்களுக்கு அவர் கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிள்ளைகளின் கல்வி செலவு அதிகரிக்கும். கொப்பளிக்கும் கோபத்தால் தேவையில்லாத விரோதம் ஏற்படும். அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முற்றிலும் கோபத்தை குறைத்து கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மேலும் வருமானத்தில் எந்த ஒரு குறைவும் இருக்காது. சந்திர பகவானுடைய நகர்வு கூட சாதகமாக உங்களுக்கு இருக்கும். வியாபாரிகள் கொளுத்த லாபம் பார்ப்பாங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உற்சாகமாக செயல்பட்டு பணியில் அதிகப்படியான லாபத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் செவ்வாய் பகவான் இந்த 7 நாட்களில் உங்களுடைய ராசியில் 12வது இடத்துல அமர்றாரு. இதனால் மனதை அறுத்து கொண்டிருந்த கவலைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நீங்கும். பிரயாணங்களில் நல்ல பலன் கிடைக்கும். குடும்பத்தில் மட்டும் குழப்பங்கள் நிலவக்கூடும். அதற்கு பின்னர் அது சரியாகிவிடும். மேலும் புதன் பகவான் இந்த 7 நாட்களில் உங்களுடைய ராசியில் 2வது வீட்டில் அமர்றாரு. இதனால் குடும்பத்தில் குவா சத்தம் மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கும். அதாவது குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை வரம் கிடைக்கப்பெற்று ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவாங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலும் குரு பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 11வது இடத்துல அமர்றாரு. இதனால் மனம் ஆகவில்லை என்ற மயக்கத்தில் இருந்தவங்களுக்கு விடுவு காலம் பிறக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் வெளிவட்டார செல்வாக்கு அதிகரிக்கும். தொழிலில் புதிய சாதனைகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் படிப்பீங்க. மேலும் சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 3வது வீட்டில் அமர்றாரு. இதனால் வீடு கட்ட நிலம் வாங்குவீங்க அல்லது புதிய வீட்டையவே வாங்குவீங்க. மேலும் சனி பகவான் இந்த 7 நாட்களில் உங்கள் ராசியில் 8வது இடத்தில் அமர்றாரு. இதனால் உங்களுக்கு அவர் என்ன மாதிரி பலன் தருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெண்களுடைய விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க. பொருள் சேதம் வராமல் பார்த்து கொள்ளுங்க. மேலும் ராகு பகவான் இந்த 7 நாட்களில் உங்கள் ராசிக்கு 9வது இடத்துல அமர்றாரு. இதனால் ஆடம்பர செலவுகளில் அதிகம் நாட்டம் கொள்வீங்க. வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்வீங்க. மேலும் கேது பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 3வது இடத்துல அமர்றாரு. இதனால் சகோதரர் வகையில் மருத்துவ செலவுகள் உங்களுக்கு அதிக அளவில் காணப்படும். மேலும் குடும்பத்தை பற்றிய கவலைகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் தான் உங்களுக்கு இந்த 7 நாட்கள் அமையப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான மனதார பிரார்த்தித்து கொண்டு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் விரைவில் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் கடகராசி நேயர்களாக இருந்தால் மறக்காமல் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை நினைத்து மறக்காமல் விரதம் இருந்து பாருங்கள். நல்ல பலன் அந்த முருகப்பெருமான் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம் கடகராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகிறது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கடகராசி நேயர்கள் யாராவது இருந்தால் அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை பகிர்ந்து விடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மூலமந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள்.
நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் வந்து கூடிய விரைவில் கண்டிப்பாக நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை வந்து முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.